யோவான் 21:19. அதனுடைய கடைசி லைன். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். He said to him, follow me. இந்த யோவான் 21ஆம் அதிகாரத்திலே 2 முக்கியமான காரியங்களை யோவான் எழுதியிருக்கிறார். 2 முக்கியமான காரியங்கள். இந்த 2 முக்கியமான காரியங்களுடைய முடிவிலே இயேசு பேதுருவை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று சொன்ன ஒரு அழைப்பு. நாம் இன்றைக்கு இயேசு பேதுருவை பார்த்து என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ என்று சொன்ன அந்த வார்த்தையினுடைய நோக்கம், அதனுடைய முடிவு, அதனுடைய துவக்கம் ஆகிய இவைகளை இந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கிற 2 சம்பவங்களின் பின்னணியிலே சிந்திப்போம். அதற்கு இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அநேக முறை நீங்கள் படித்திருக்க கூடும் இந்த அதிகாரத்தை. இயேசு உயிரோடு எழுந்த பின்பு பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பு அவருடைய சீஷர்களுக்கு தம்மை 3ஆம் முறையாக வெளிப்படுத்தின சம்பவம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே 3ஆம் வசனம், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய தொழில் என்ன? மீன் பிடிப்பது. மீன் பிடிக்க வலையை வீசி கொண்டிருந்த அவரை பார்த்துத்தான் 3.5 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அழைத்தார். அழைத்தவுடன் வலைகளை விட்டுவிட்டு, படவை விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின் வந்தவர் தான் இந்த பேதுரு. என்ன நடந்தது? 3.5 ஆண்டுகளிலே இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சீஷனாக இருந்தார். இயேசுவினுடைய எல்லா உபதேசங்களையும் கேட்டார். இயேசு வந்த எல்லா இடங்களுக்கும் போனார், வந்தார். சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒரு நாளைக்கு முன்பு 3 முறை இயேசுவை எனக்கு தெரியாது என்று சொல்லி மறுதலித்து விட்டார் பேதுரு. இயேசு உயிரோடு எழுந்தார். இயேசுவை பார்த்தார்கள். இத்தனை காரியங்கள் நடந்திருந்தும் அவருக்கு ஒரு தெளிவு இல்லை. நான் என்ன செய்ய போகிறேன் என் வாழ்க்கையில் இனிமேல் என்பதிலே பேதுருவுக்கு ஒரு தெளிவில்லை, ஒரு நோக்கம் இல்லை. ஆகவே ஓகே, அக்கார்டிங் டு மீ அட் த மூமெண்ட் ஐ எம் ஃபெயிலியர். எப்படி ஃபெயிலியர் என்றால், உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் வா என்றுதான் அழைத்தார். ஆனால் இயேசு மரித்து விட்டார், உயிரோடு எழுந்தார் என்றாலும் இப்பொழுது நான் என்ன செய்வது என்று எனக்கு உறுதியான ஒரு உறுதி இல்லை, தெளிவு இல்லை. நான் என்ன செய்வது என்று. சும்மா இருந்து கொண்டிருப்பதை விட நான் என் தொழிலை பார்க்க போகலாம் என்று சொல்லி, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். என்று சொன்னவுடன் அவரோடு இருந்த இந்த 7 பேரும் சேர்ந்து நாங்களும் வருகிறோம் என்று போகிறார்கள். நன்றாக மீன்பிடிக்க அறிந்தவர்கள். அப்பேற்பட்ட இவர்கள் அந்த இரவு முழுவதும் வலை விரித்து அந்த கடல்ல இருக்கிறாங்க. இரவு முழுவதும், இரவில் தான் போறாங்க. ஏறக்குறைய மாலை 6 மணிக்கு மேல போயிருக்கலாம். ஏறக்குறைய இரவு முழுவதும் இருக்கிறார்கள். ஒரு மீனும் பிடிக்கல. அவர்கள் ஒரு மீனையும் பிடிக்கவில்லை இரவு முழுவதும். விடியற்காலம் வரைக்கும், ஏறக்குறைய விடியற்காலம் 6 மணி அல்லது 5 மணி ஆயிடுச்சு, ஒரு மீனும் கிடைக்கல. சோர்வோடு கரைக்கு வருவதற்கான ஆயத்தங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் போது கரையில் ஒரு உருவம், ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தத்தை இவர்கள் கேட்க முடியும் என்கிற தூரத்தில் இருக்கிறார்கள். அவர் அங்கிருந்து கேட்கிறார், ஏதாவது அகப்பட்டதா அல்லது உங்களிடத்தில் ஏதாவது உணவு இருக்கிறதா என்பது போல. இவர்கள் ஒன்றுமில்லை என்று சொல்ல அவர் சொல்லுகிறார், நீங்கள் வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்று. வலையை போட்டு திரளான மீன் பிடிக்கிறது. உடனடியாக யோவான் இனம் கண்டு கொள்ளுகிறார், அது இயேசு என்று. பேதுரு தண்ணீரில் குதித்து கரைக்கு வருகிறார். அனைவரும் சேர்ந்து படகை இழுக்கிறார்கள். 153 பெரிய மீன்கள் வலையில் இருக்கிறது. இதுதான் சம்பவம். இந்த சம்பவத்தின் வழியாக இயேசு கடைசியாக அவர்களுக்கு, அந்த 7 பேருக்கும், குறிப்பாக பேதுருவுக்கு
அதன் வழியாக இயேசுவை தொடரப்போகிற எல்லா சீஷர்களுக்கும் ஒரு படிப்பினையை கொடுக்கிறார். நாம் ஏற்கனவே ஒரு செய்தியில் பார்த்தோம், திராட்சரசத்தை தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின அந்த செய்தியிலே ஒவ்வொரு அற்புதமும் ஒரு அடையாளம். Each and every miracle which Jesus did was a sign. ஆகவே each sign has a message. இதுவும் ஒரு சைன் தான். இந்த சைன் வழியாக, இந்த அற்புதம் வழியாக இயேசு அவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். என்ன செய்தி என்றால், இயேசு இல்லாமல் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு இல்லாமல் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இவர்கள் திறமையான மீன் பிடிப்பதில் தொழில் அனுபவம் உள்ளவர்கள். 7 பேருடைய திறமை ஒருங்கிணைந்திருக்கிறது என்று இருந்தாலும் கூட அவர்களுடைய அனுபவம், அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய உடல் உழைப்பு, அவர்கள் செலுத்தின நேரம் என்கிற எல்லாம் இணைந்து அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்கிற நிலையில் தான் நிற்கிறார்கள். காரணம், அவர்களோடு இயேசு இருக்கவில்லை. அவர்கள் இயேசுவால் அழைக்கப்பட்டவர்கள், இயேசுவால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். அவ்விதமான அவர்கள் இயேசு இல்லாமல் போய் செய்கிற எந்த வேலையிலும் அவர்கள் வெற்றி பெற முடியாது. இதுதான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அவர்கள் ஏனென்றால், if God wanted Peter to be his apostle, அவன் அந்த வேலையை விட்டு வேற எந்த தொழிலுக்கு போனாலும் அந்த தொழில் அவனுக்கு வாய்க்காது என்பதை கற்றுக் கொடுக்க இந்த பாடம், இந்த அடையாளம் உதவியா இருக்கிறது. இயேசு அங்கே அதை தான் சொல்லாமல் சொல்லுகிறார். யோவான் 15:5 அதனுடைய கடைசி லைன், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நான் இல்லாமல், நான் உங்களோடு இருக்காமல், அல்லது நான் உங்களோடு இருந்து உங்களுக்கு உதவாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. apart from me or without me you can do nothing. இது இயேசுவினுடைய சீஷர்களுக்கு அவர் சிலுவைக்கு போவதற்கு ஒரு நாளைக்கு முன்பு அல்லது அந்த இரவிலே சொன்ன வார்த்தை. அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பு அந்த இரவிலே சொன்ன வார்த்தை, apart from me you can do nothing என்று. அதை கேட்டு உள்வாங்கிக் கொண்ட இவர்கள் இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்பதை கண்களால் பார்த்த பின்பு கூட அவருடைய பழைய தொழிலுக்கு போகிறார்கள். அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஆக இயேசு வந்தார், வலையை போடுங்கள் என்றார், வலை போட்டார்கள், மீன் கிடைத்தது. இதிலிருந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள், அதாவது பேதுருவோடு இருந்த அந்த கூட்ட மக்களாகிய சீஷர்கள், நீங்கள் உங்கள் உடல் உழைப்பை, உங்கள் திறமையை எவ்வளவுதான் செலவழித்தாலும், ஆல் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ட், ஆல் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் செலவழித்தாலும், இஃப் யூ ஆர் அலோன் ஆர் இஃப் யூ ஆர் நாட் வித் மீ ஜீசஸ், if you are not with Jesus, then you cannot achieve anything, you cannot succeed anything. இதைதான் இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆக இதில் மட்டுமல்ல, இந்த வேதம் முழுவதுமே, இந்த புதிய 4 சுவிசேஷங்களிலும் எழுதியிருக்கிற அநேக அற்புதங்களின் வழியாக அந்த 3.5 ஆண்டுகள் இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடமே இதுதான். என்னது? This is the most important lesson that Lord wanted to teach his disciples, that stick with me or be with me, otherwise you are zero. Without Jesus, you, which means Peter and disciples, they are zeros in any department. அவர்கள் ஜீரோ என்பதை அவர் படிப்படியாக கற்றுக் கொடுத்து கொண்டே வந்தார். கடைசியாக இதிலேயும் கற்றுக் கொடுக்கிறார். apart from me you can do nothing. ஆகவே இயேசு அந்த இரவிலே இவர்கள் மீன் பிடிக்க போனது அவருக்கு தெரியும். அவர் அங்கே இருக்கவில்லை என்றாலும் அவருக்கு தெரியும். இரவு முழுவதும் அவர்கள் மீன் பிடிக்க போகிறார்கள், ஒரு மீனும் அவருக்கு கிடைக்கப் போவது இல்லை என்று இயேசுவுக்கு தெரியும். அந்த இரவு முழுவதும் இயேசு அவர்கள் முயற்சி செய்யவும், ஒன்றும் பிடிக்காமல் சோர்ந்து போய், பலன் குறைந்து போய், காலையிலே அவர்கள் சரி கரைக்கு போகலாம் என்கிற நிலைக்கு வரவும் காத்திருந்தார். ஒன்றும் பிடிக்காமல், ஒன்றும் இல்லாமல், தோல்வி அடைந்தவர்களாய், சோர்வு பெற்றவர்களாய், அவர்கள் திரும்புவதற்கு ஆயத்தமாக வேண்டும், நம்மால் ஒன்றும் முடியல என்கிற நிலையை அவர்கள் எட்ட வேண்டும் என்று
இயேசு காத்து கொண்டிருந்தார். விடியற் காலம் வந்துவிட்டது. அந்த நிலை அடைந்து விட்டார்கள். They almost come to the conclusion in their mindset that we are nothing or that we are zero. We are not achieve anything என்கிற நிலை வருகிற போது இயேசு கரையிலிருந்து கேட்கிறார், ஏதாவது அகப்பட்டதா என்று. Which means, in other word, do you understand that you are zeros? அதுதான் இயேசுவினுடைய மறைமுகமான ஒரு வார்த்தை. வேதம் அப்படி எழுதவில்லை, அதுதான் இயேசுவினுடைய வார்த்தை. Do you understand that you are zero? The whole night if you work hard without me. அவர்கள் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொன்னவுடன் now இயேசு சொல்லுகிறார், now you can able to find. வலதுபுறம் வலையை போடுங்கள் என்று சொல்லி. ஆக அவர்கள் அந்த ஜீரோ நிலைக்கு, ஒன்றுமில்லை எங்களால் முடியவில்லை என்கிற நிலைக்கு வருவதற்கு முன்பு ஏன் அவர்களுக்கு மீன் கிடைக்கவில்லை என்றால், உதாரணத்திற்கு சொல்கிறேன், அவர்கள் அந்த நிலையை எட்டுவதற்கு முன்பே மீன் பிடித்திருந்தால் பேதுரு, அடட 3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மீன் பிடிக்க வந்தோம், தென் ஆல்சோ we got a lot of fish, பிடிக்க முடியுது, அப்பாடா நான் பொழைச்சிக்குவேன், ஒருவேளை நான் இந்த தொழிலை செஞ்சு பொழைச்சிக்க முடியும், ஒரு நல்ல ஒரு பிசினஸ் மேனா மாற முடியும், அதோ 7 பேர் சேர்ந்தாங்க, இன்னும் நான் 2-3 படகு கூட வாங்கி ஒரு நல்ல ஒரு பிசினஸ் நம்ம ரன் பண்ணிட முடியும் என்கிற ஒரு மனநிலைக்குள் கடந்து போயிடுவார். If he lean on himself and he succeed with himself. But God was waiting the whole night that they should come down to the level of zero, so that he wanted to teach them one important lesson, that without him they were nothing. They always need him with them என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக. ஏன் என்றால், அவர்கள் அந்த ஜீரோ நிலையை எட்டாமல் ஒருவேளை இயேசு அவர்களை ஆசீர்வதித்திருந்தால், ஒருவேளை அவர்கள் they can be proud. அதாவது ஜீரோவை எட்டாமையே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் they always proud. நீங்க உங்க வாழ்க்கையில அநேக முறை கடைசி வினாடியில உங்களுக்கு கதவு திறந்திருக்கும். கடைசி முயற்சி நீங்க ஆல்மோஸ்ட் விட்டுறலாம் என்று நினைக்கும் போது கதவு திறந்திருக்கும் சில இடங்கள்ல. ஏன் தெரியுமா? God was waiting up to that last point to prove you or to teach you that you are zero actually. All your முயற்சிகள், எல்லா திட்டங்களும் ஜீரோ without me என்று கற்றுக் கொடுக்க இவர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தார். ஆகவே அவர்கள் அதை கற்றுக்கொள்வதன் வழியாக பெருமையற்றவர்களாக, காரணம் அது அவர்களுடைய செயல் அல்ல, அவர்களுடைய முயற்சி அல்ல, அவர்களுடைய திறமை அல்ல, அன்றைக்கு பிடித்த மீன், பெருமையற்றவர்களாக நடத்த அது உதவினது ஒன்று. இன்னொன்று, மீன் பிடிக்க தெரியாது, அதாவது இந்த மீன் பிடிச்சதுனால நான் அதை சொல்றேன். இன்னொன்று, மற்றவர்கள் ஒருவேளை பிடிக்க முடியாம தடுமாறும் போது, நைட் முழுசும் போறாங்க, அவர்களும் மீன் பிடிக்கல என்போது அவர்களை பார்த்து உங்களால முடியவே முடியல, பட் நான் அன்னைக்கு போனேன் பிடிச்சுன்னு வந்துட்டேன் என்று சொல்லாம இருக்கும்படியா. சோ ஒன்று பெருமை கொள்ளாமல் இருக்க, இன்னொன்று மற்றவர்களை மட்டமாக நினைக்காமல் இருக்க. இந்த 2 காரியங்களையும் இவர்கள் கற்றுக்கொள்வதற்காக God allowed them to come to the zero level. ஏனென்றா அவன் ஜீரோ நிலைக்கு, ஒன்றுமில்லை என்கிற நிலைக்கு, என்னால் முடியவில்லை, ஐ எம் நத்திங் என்கிற நிலைக்கு வருவதற்கு முன்பே காரியம் நடந்திருந்தால், அவன் தொடர்ச்சியாக அவன் வாழ்க்கையிலே பெருமை உள்ளவனாய் இருந்திருப்பான். பேதுருனுடைய எல்லா சம்பாஷணைகளையும் நீங்க இப்ப திங்க் பண்ணி பாருங்க. பைபிள்ல அவன் தான் முந்திரி குட்டை போல எல்லா முறையும் பேசியிருப்பார். எல்லா முறையும் எப்பவும் அவன் தான் முதல்ல பேசுவார். ஒரு கேள்வியை இயேசு எழுப்பும்போது ஒரு கூட்டத்துல அவருக்குள் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. நான் இயேசுவுக்கு நெருக்கமானவன் என்கிற நிறைய நல்ல காரியங்கள் நிமித்தமாக தான் இருந்துச்சு. அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் எப்பவுமே செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுக்கும் பெருமைக்கும் ஒரு மெல்லிய கோடு மட்டும்தான். அந்த கோடை எப்போ வேணாலும் தாண்டிட முடியும் நமக்கே தெரியாம. ஆகவே அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஆல்வேஸ் லீட் டு ப்ரௌட். செல்ஃப் சஃபிஷியன்ட் வில் லீட் டு ப்ரௌட். இவ்விதமான அந்த காரியங்கள்ல பேதுரு சிக்கி இருக்கிறார். வாழ்வு முழுவதும் அவர் சிக்கி இருக்கிறத ஆண்டவர் பார்க்கிறாரு. அவருக்கு இந்த 3 ஆண்டுகளா பேதுருவை நன்றாக பார்த்து அறிந்து வைத்திருக்கிறார். பட் God has a big plan with Peter. பேதுருவை கொண்டு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் எதிர்காலத்திலே. ஆனால் அதை செய்யவே முடியாது as long as if he is proud, self-sufficient and self-confident. So that God want to break him
and make him to understand that he is zero. அதற்காக இந்த இரவிலே அவன் மீன்பிடிக்க போகிறேன் என்று முடிவெடுக்கவும், இரவு முழுவதும் கிடைக்காமல் இருக்கவும், கடவுள் வந்து காரியத்தை கற்றுத்தடவும் ஆகிய ஒரு காரியத்தை கடைசியில் அவன் வாழ்க்கையில செய்து காட்டினார். அவன் வழியாக இந்த 7 பேருக்கும் செய்து காட்டினார். அதன் வழியாக அவரை தொடர்ந்து வருகிற எல்லோருக்கும் கடவுள் இதை காட்ட விரும்புகிறார். ஆக அவன் சரியான முறையிலே விழாமல், ஜீரோ ஆகாமல் இருந்திருக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்த முறைகளில் அவன் மீண்டும் விழுந்து கொண்டே இருப்பான். கோபம் என்கிற ஒரு பாவத்தில் இருந்து கடவுள் உங்களை தூக்கி எடுக்கிறார். உதாரணத்திற்கு, அந்த கோபம் என்கிற ஒரு பாவம் ஒருவேளை 100 அடி பள்ளமாயிருக்கலாம். 100 அடி பள்ளத்திலிருந்து உங்களை கை தூக்கி எடுத்து விட்டார் என்கிற பெருமை அல்லது ஒரு மகிழ்ச்சி உங்களை 1000 அடி பள்ளம் என்கிறதான ஒரு இன்னொரு பாவத்தில் விழ வச்சிடும். ஆக 100 அடியிலிருந்து உங்களை தூக்குறது பிரயோஜனம் இல்லை. இஃப் யூ ஆர் ஃபால் டவுன் ஆன் 1000 feet, God wanted to thoroughly lift you up, thoroughly பீட்டரவ அந்த இடத்துல, so that God teach him a lesson that is nothing. அந்த லெசன் அவன் இது பண்ணதுனால அன்று துவங்கி, the moment he understand and learned everything, அன்று துவங்கி அவன் வாழ்க்கை முழுவதும் he understand I am zero without Jesus. Without Jesus I am zero என்கிறதை அவன் வாழ்க்கை முழுவதும் சுமந்து கொண்டே போனான். வெற்றியாளனாய் காரியங்களை நகர்த்தினான். அதற்கான படிப்பினை இங்கே கிடைத்தது. என்னை அல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அல்லது நானும் நீ அந்த 0 என்கிற நிலைக்கு வராமல் உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன். உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் இல்லாமல். நானும் உனக்கு நீ 0 என்கிற நிலைக்கு வராமல் ஒன்றும் செய்துவிட மாட்டேன் என்கிற பாடம் முதலாவது பாடம். இரண்டாவது பாடம் 15ஆம் வசனத்திலிருந்து இருக்கிறது. இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். சைமன், son of John, do you love me more than these என்று சொல்லுகிறார். more than these. அந்த these என்கிற வார்த்தையை 2 காரியத்திற்கு பொருத்தலாம். ஒன்று, அந்த படகிலே கிடைத்த 153 பெரிய மீன்கள். பெரிய மீன்ன்ற வார்த்தை சும்மா ஒன்றும் போடல. இட் வாஸ் வெரி ஹியூஜ் ஃபிஷஸ். 153 என்பது சாதாரணமாய் ஏனோ தானோ என்று எழுதின எண்ணிக்கை அல்ல, எண்ணி பார்த்து எழுதின எண்ணிக்கையே. ஆக 153 பெரிய மீன்கள் என்றவுடன் நைட்ல அந்த அந்த நாட்கள்ல ஒரு வலையை போட்டு வரவங்க அதிகபட்சம் எவ்வளவு மீன் எடுத்திருப்பாங்க? 20-30 மீன் வரும். அன்னைக்கு வித்தாங்கன்னா அவங்களுக்கு போதும், அது போதும். அல்லது 10 மீன் வரும், அவங்க ஒரு 2 மீன் வீட்டுக்கோ சிலதை வித்தாங்கன்னா அவங்களுக்கு போதும். ஆனா 153 மீன் ஒரே இரவில் கிடைத்ததுன்னு பீட்டர் மே திங்க், வாவ், இதே போல டெய்லி நடந்தா நம்ம கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு பெரிய வசதியான ஒரு பெரிய மீன்காரன் ஆயிடலாம் இல்லையா என்பது போல அவன் நினைத்து கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவே, இதை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயா? தீஸ் என்று. ஆனால் தமிழ் வார்த்தையில இவர்களிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா, இங்கே இருக்கிற மற்றவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்கிற 2 கோணத்திலும் இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த நீ இப்பொழுது நீ பிடித்தாயே ஒரு மீன், நான் உனக்கு அற்புதம் செய்து பிடிக்க வைத்தேனே, அந்த மீனை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயா, அல்லது இவர்கள் எல்லோரை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயா என்கிற 2 கோணத்திலும் எடுத்துக்கொள்ளலாம் இதை. முதலாவது, ஆனால் இயேசு கேட்டார்ல, என்னை நேசிக்கிறாயா என்கிற அந்த வார்த்தை லவ் மீ, டு யூ லவ் மீன்னு, அந்த லவ் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை, மூல கிரேக்க பைபிள்ல என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னா அகாபே. அகாபே என்கிறதான ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அகாபே என்கிற வார்த்தை வந்து that word was as the supreme love that a man should have for God. Supreme, highest love. உயர்ந்த, இருக்கிறதுலே உயர்வு என்று எதை நீங்கள் சொல்வீர்களோ அந்த உயரிய ஒரு அன்புதான் the highest form of love is the agape love. That love as selfless, unconditional and sacrificial love. That is the love God is showing on man, humanity. கடவுள் மனிதன் மீது காட்டுகிற ஒரு அன்பு இருக்குதே, அது வந்து அகாபே அன்பு. அதிலே சுயநலம் கிடையாது, எதிர்பார்ப்பு கிடையாது, தியாகம் இருக்கிறது.
ஆக சுயநலம் இல்லாத, எதிர்பார்ப்புகள் இல்லாத, தியாகம் நிறைந்த ஒரு அன்பை கடவுள் மனிதர்கள் மீது காட்டுகிறார், மனித குலத்தின் மீது காட்டுகிறார். அதுதான் அகாபே அன்பு. அந்த அகாபே அன்பை நீ என் மீது காட்டுகிறாயா என்று இங்கே இயேசு கேட்கிறார் பேதுருவின் இடத்துல. அகாபே அன்பு வேதம் இப்படிதான் சொல்லுகிறது. நாம் இன்னும் கடவுளை நேசிக்கவில்லை. முதலாவது 1 யோவான் 4:19, அவர் கடவுள் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். முதலாவது அன்பை காட்டியது யாரு? கடவுள். கடவுளுடைய அன்பு அகாபே அன்பு. தன்னலமற்ற, எதிர்பார்ப்புகள் இல்லாத, சுயநலம் இல்லாத அன்பு, தியாகம் உள்ள ஒரு அன்பு. அந்த அன்பை கடவுள் முதலாவது நம் மீது காட்டிவிட்டார். ஆகவைத்தான் நாம் கடவுளில் அன்பு கூறுகிறோம் என்று யோவான் இங்கே எழுதுகிறார். ஆக கடவுளுடைய அன்பு அகாபே லவ். அந்த அன்பைத்தான் கடவுள் மனித குலத்தின் மீது காட்டுகிறார். இது முதலாவது. யோவான் 15ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்திலே அவர் இப்படியா சொல்லுகிறார், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். பிதாவினுடைய அன்பு என்ன அன்பு? அகாபே அன்பு. அந்த அன்பு மனிதர்கள் மீது பிதா காட்டுகிறார். இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். அந்த அன்பு அகாபே அன்பு தான். அதே போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். இயேசு தன்னுடைய அகாபே அன்பை அவருடைய சீஷர்கள் மீது காட்டுகிறார். ஆக இந்த அகாபே என்பது ஒரு உயரிய அன்பு. மீண்டும் யோவான் 17ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனத்திற்கு வாருங்கள். அங்கே இயேசு சொல்லுகிறார், ஒருமைப்பாட்டில் இந்த சீஷர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் இந்த உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இங்கே இயேசு மீண்டும் சொல்லுகிறார், அவர்கள் ஒருமைப்பாட்டில் தேர வேண்டும். என்னை நீர் அனுப்பினதை மட்டுமல்ல, நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறீர்கள் என்பதை இந்த உலகம் அறிய வேண்டும். இயேசுவின் நோக்கம். ஆக இந்த பிதா, Father God was showed the agape love on us and Jesus showed same agape love on us, humanity. Do you have agape love for me என்று கேட்கிறார். பேதுரு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர். இங்க பேதுரு பயன்படுத்தின அந்த உம்மை நேசிக்கிறேன் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை பிலையோ, பிலையோ லவ், பிலையோ லவ் என்கிற வார்த்தை. பிலையோ பிலையோ என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, the love of a man for his friend. ஒரு மனிதன் தன்னுடைய நண்பன் மீது வைத்திருக்கிற, ஒரு சிநேகிதன் மீது வைத்திருக்கிற அன்பு, அதுதான் பிலையோ லவ். அப்போ ஒரு மனிதன் மீது வைத்திருக்கிற அன்பு எப்பொழுதுமே நிபந்தனைகள் உள்ளது, சில நேரங்களிலே எதிர்பார்ப்புகள் உள்ளது இல்லையா? எதிர்பார்ப்பு உள்ள, நிபந்தனை உள்ள, சில நேரங்களில் அதில் தியாகம் இருக்காது, சில நேரங்களில் இருக்கும். அது போன்ற ஒரு கலவையான ஒரு அன்பு அது. ஆனா அன்பு தான், நேசம் தான். அவ்விதமான ஒரு அன்பை இவர் பேதுரு சொல்றாரு, ஐ லவ் யூ லார்ட், which means I have a பிலையோ love for you என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை தான் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. which means நான் உன் மீது அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த பிலையோ என்கிற வார்த்தை வந்து இட்ஸ் a weaker love than the agape love. that is supreme one, this is a weaker love. இந்த அன்பிலேயும் ஒரு டெண்டர் அஃபெக்ஷன் இருக்குது, ஒரு பிரதர்லி லவ் இருக்குது, ஒரு கேர் இருக்குது, ஷேரிங் இருக்குது, எவ்ரிதிங் இஸ் தேர், பட் இட் இஸ் a weaker love. that's a love. அதை நான் உன் மீது வைத்திருக்கிறேன் என்று பேதுரு சொல்லுகிறார். சொன்னவுடன் இயேசு 2ஆம் தரம் கேட்கிறார், do you love me? இந்த முறையும் அவர் கேட்கிற வார்த்தை, do you have a agape love for me? இப்பொழுதும் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, I have a பிலையோ love for you என்று சொல்லுகிறார். இதை சொன்னவுடன் 3வது முறை இயேசு அவரிடத்துல கேள்வி கேட்கிறார். இந்த 3வது முறை இயேசு கேட்டது வேறு. என்ன கேட்கிறாருன்னா, பீட்டர், இவர்கள் எல்லோரிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? தமிழ் அப்படிதான் போட்டிருக்குது. இந்த முறை இயேசு கேட்டது, பீட்டர், அட்லீஸ்ட் do you have a பிலையோ love for me? அதுதான் அந்த வார்த்தை அங்க பயன்படுத்தி இருக்கிறது, பிலையோ. 3வது முறை, பீட்டர், அட்லீஸ்ட் do you have a பிலையோ love for me?
என்று கேட்கிறார். நீ ஒரு நண்பனிடத்தில் காட்டுவதை போன்ற அன்பை என்னிடத்தில் காட்டுகிறாயா என்று இயேசு கேட்கிறார். ஏன் இயேசு அந்த வார்த்தையை 3ஆம் முறை கேட்கிறார் என்று பார்க்கும்போது 3 முறை பேதுரு ஆண்டவரை மறுதலித்தான். 3 முறை. அதிலும் குறிப்பாக 3வது முறை அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டான். மார்க் 14ஆம் அதிகாரத்தினுடைய 71, மத்தேயு 26ஆம் அதிகாரத்தினுடைய 74 வசனங்களை வாசித்து பாருங்க. அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கி விட்டான். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை நான் அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். தன்னை எப்படியாவது பாதுகாத்துக் கொள்ள அவ்விதமான நிலைக்கு அவன் இறங்கி போயிட்டான்ல. அவனை சரியான முறையிலே அந்த பள்ளத்திலிருந்து தூக்கி எடுக்க அவன் அப்பொழுதே மனம் கசந்து அழுது விட்டான். என்றாலும் கூட அவனுக்குள் இன்னமும் உடைய வேண்டிய, நொறுங்க வேண்டிய, அல்லது அவனை இன்னும் வணைய வேண்டிய காரியம் கடவுளுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவனை குறித்து கடவுள் வைத்திருக்கிற தீர்மானம் மிகப்பெரியது. ஆகவே இங்கே அவனை அந்த அன்பு என்கிற காரியத்திலே அவனுடைய கோணத்தை சரியாக்க கடவுள் இந்த 3 முறை கேட்கிறார். அவனிடத்தில் கேட்ட இந்த காரியங்களிலே அந்த 3வது முறை இறங்கி வந்து, ஒரு நண்பனுக்கான அன்பாவது என் மீது உனக்கு இருக்கிறதா என்று கேட்டு விட்டார். இப்பொழுது பேதுரு சற்று 2 முறை பதில் சொன்னதை விட இப்பொழுது சற்று உணர்வு பெறுகிறார். இப்பொழுது ஆகவே அவர் மிகவும் மனம் கசந்து போனார். he was grieved அங்க என்று சொல்கிறார். ஏனென்றால் பிரியமானவர்களே, மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல இயேசு கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? உம்மை எரேமியா தீர்க்கதரிசி என்று, எலியா என்று, அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொன்னவுடன் பேதுரு தான் முதலாவது சொல்லுகிறார். அல்லது பேதுரு மட்டும் தான் சொல்றாரு, ஆண்டவரே, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசு என்ன சொல்றாரு அதுக்கு? இது உனக்கு தன்னில் தானே கிடைத்து விடவில்லை, அல்லது நீயே ஒன்னும் அறிந்திருக்கவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். he revealed me you என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அதே அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனத்துல இயேசு சொல்றாரு, நான் தான் கிறிஸ்துவாகிய இயேசு, அல்லது நான் தான் கிறிஸ்துவாகிய மேசியா என்று யாருக்கும் சொல்லாதீங்க என்று சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தின்படி அவனுக்கு வெளிப்படுத்தி விட்டது இவர்தான் மேசியா, ஆண்டாண்டு காலமாக அவர்கள் காத்து கொண்டிருந்த மேசியா என்று. கூடுதலாக இயேசுவே தம் வாயால் சொல்லுகிறார், நான் தான் அந்த மேசியா என்று இப்பொழுது யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று. இவ்வளவு உறுதிகளை பெற்றுக்கொண்ட, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட இந்த பேதுரு எல்லோரும் விட்டு ஓடிவிட்டாலும் கூட நான் என் ஜீவனையே உமக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொன்ன இந்த பேதுரு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிவிட்டான். இயேசுவை மறுதலித்து விட்டான் அல்லவா? ஆகவே இவைகளிலிருந்து அவனை சரியான முறையில் பிரித்து எடுக்க, அவனை முற்றிலுமாய் ஒரு புது மனிதனாய் மாற்ற இயேசு இந்த அளவுக்கு இறங்கி வந்து கேட்கிறார், அட்லீஸ்ட் do you have a filial love for me என்று. அப்படி கேட்டவுடன் பேதுரு, he was not a proud man or boastful man. couple of weeks ago, 2 வாரங்களுக்கு முன்பு அவன் ஒரு பெருமை பிடித்த மனிதனாய், ஆண்டவரே நான்லாம் அப்படி கிடையவே கிடையாது, எல்லாரும் ஓடிட்டா கூட நான் உமக்காக என் ஜீவனையே கொடுப்பேன் என்கிற அளவுக்கு இவன் ஒரு பெருமையா, செல்ஃப் கான்ஃபிடென்ட் அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்ட், என்ன சொல்லுகிறோம் என்பதை உணர்ந்து சொல்லாத சில நேரங்களில் சொன்னான்ல, அப்படி இல்லாம நான் இவன் என்னவென்று சொல்லுகிறான், அதை சற்றி மாற்றி சொல்வதா இருந்தால், he was broken man now. First, he was so broken and uncertain about his condition. Lord, I really don't know whether I love you with even Pilayo love. You know everything and you alone know my heart. I think I love you, but I don't know. இதுதான் அவனுடைய வார்த்தையை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்வதாய் இருந்தால், லார்ட், ஐ ரியலி டோன்ட் நோ வெதர் ஐ லவ் யூ வித் பிள்ளையோ லவ். யூ அலோன் நோ மை ஹார்ட். யூ நோ ஆல் திங்ஸ். ஐ திங்க் ஐ லவ் யூ, பட் யூ நோ. இந்த முறை, கடந்த 2 முறை இவன் சொன்னாலே, லார்ட்,
ஐ ஹாவ் அ பிலக லவ் ஃபார் யூ என்று 2 முறை சொன்னானே. அந்த 2 முறையும் இயேசு சமாதானம் அடையவில்லை. ஆனால் இந்த முறை இயேசு இம்மீடியட்டா அண்டர்ஸ்டாண்ட் he was a broken man and he was completely broken and he was sincere. Now he is sincere. இந்த 3ஆம் முறை அவன் சொன்னப்போ இப்பொழுது அவன் உண்மையிலேயே மனம் கசந்து சொல்லுகிறான். சொன்னவுடன் இயேசு அவனிடத்திலே, நீ இப்பொழுது என் ஆட்டுக்குட்டிகளை என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி அவனை ரீகமிஷன் பண்றாரு. ரீகமிஷன் him to take care of his lambs and sheep. பிரியமானவர்களே, இந்த 2 காரியங்கள், ஒன்று, என்னை அல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்யக்கூடாது, நீ 0 நிலைக்கு வராமல் நானும் உனக்கு ஒன்றும் செய்யக்கூடாது என்கிற ஒரு சத்தியம். அதோடு கூட இயேசுவின் மீது அன்பு இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் இயேசு இந்த 3 முறை கேட்டதன் வழியாக அவன் படிப்படியாக he was come to know. பிரியமானவர்களே, புதிய உடன்படிக்கை என்று வருகிற போது கடவுள் எதிர்பார்க்கிற சேவை, the service which God is expecting from us is based on love. பழைய உடன்படிக்கையில் based on love கிடையாது. பழைய உடன்படிக்கையில் கட்டளைகளை கைக்கொள்ளவில்லை என்றால் பலியை செலுத்திவிடு, கைக்குள் ஆசீர்வாதம், கைக்கொள்ளவில்லை என்றால் சாபம். இவ்வளவுதான். அங்கே பயம், அதாவது அடி கிடைக்கும் என்கிற பயத்தில் மக்கள். ஆனா புதிய உடன்படிக்கையிலே அன்பு தான் பேசிக்கே. ஆகவே அந்த அன்பை, அந்த பேசிக்கான ஒரு அன்பை பேதுருவுக்கு அடிகோடிட்டு காட்டவே இந்த 2வது காரியத்தை கடவுள் அங்கே கேட்டு அவனை உணர்வுக்குள் நடத்தி அவனை ரீகமிஷன் பண்றாரு. இன்றைக்கு கூட கடவுள் was looking for people, those who love him with mind, heart and soul fully. முழுமையான, சுயநலம் இல்லாத, எதிர்பார்ப்புகள் இல்லாத, தியாகம் உள்ள ஒரு அன்பை கடவுள் மீது, இயேசு மீது காட்டுகிறவர்களை கடவுள் தேடிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு பேதுரு அவிதமான நிலையை நோக்கி கடந்து வந்து விட்டார். ஆரம்பத்தில் இல்லாமல் இருந்தார், வந்து விட்டார். அதுபோல மக்களை கடவுள் இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படி தேடிக்கொண்டிருந்து அவிதமான மக்கள் கடவுள் அண்டையில் வந்து, ஆண்டவரே, நான் உன் மீது, நீர் என் மீது காட்டின அதே அன்பை, அகாபை அன்பை உன் மீது நான் காட்டுகிறேன், எனக்கு நீர் மட்டுமே பிரதானம் என்று சொல்லி அவர் அண்டையில் வருகிற எல்லா மக்களையுமே அவர் தன்னுடைய சர்வீஸ்ல, அதாவது வேலையில, தன்னுடைய பணிதளத்துல, தன்னுடைய கிங்டம்ல பயன்படுத்துகிறார், பயன்படுத்த வாஞ்சிக்கிறார். அவிதமான மக்களை கடவுள் தேடி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, திருப்புங்கள் என்னோடு கூட மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை. இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அப்படி போன அவனை 3 ஆண்டுகள் பழக்கி வைக்கிறார், எல்லா காரியங்களையும் கற்றுத்தருகிறார். இப்பொழுது அவன் போகும்போது அவன் எதற்காக போகிறான் என்று தெரியாது. குறிப்பாக படிப்படியாக போதனைகள், பழைய ஏற்பாட்டில் இருந்த போதனைகள் மாறுகிறது. பழைய ஏற்பாட்டில் கொலை செய்யாத போதனை, இவர் சொல்லுகிறார் கோபப்படாத என்று. விபச்சாரம் செய்யாதே, இவர் சொல்லுகிறார் இச்சை கொள்ளாதே என்று. பொய் சாட்சி சொல்லாதே, இவர் சொல்லுகிறார் பொய் சொல்லாதே என்று மாறிக்கொண்டே வருகிறது. கேட்டுக்கொண்டே வருகிறார்கள் படிப்படியாக படிப்படியாக படிப்படியாக. ஆனால் இவர்கள் எதிர்பார்த்திருந்த அந்த ராஜ்யம், பூமிக்குரிய ஒரு ராஜ்யம் கிடைக்கவில்லை. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு விட்டார். இப்பொழுது இவன் குழப்பமுள்ளவனாய் மாறிவிட்டான். இப்படி வந்த அவனுக்கு இந்த 2 படிப்பினைகளை கொடுத்து, இப்பொழுது இந்த யோவான் 21ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்துல அவனை பார்த்து, என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ என்று இப்பொழுது சொல்லுகிறார். அன்றைக்கு சொன்ன ஃபாலோ மீக்கும் இப்பொழுது சொல்லுகிற ஃபாலோ மீக்கும் வித்தியாசம், 2க்கும் வித்தியாசம் இருக்கிறது. அன்றைக்கு அவனை அழைத்தார், இன்றைக்கு அவனை ஏன் அழைக்கிறேன் என்று சொல்லுகிறார். நல்லா கேளுங்க, இதற்கு முந்தின வசனத்தை நீங்க படிங்க, யூ கம் டு நோ. யோவான் 21:18,
நீ இள வயது உள்ளவனாய் இருக்கும்போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இதிலே இயேசு இதை சொன்னார்ல, இதுல வயசான போது துணியே போட முடியாது, நமக்கு உடம்பு இதுவாயிடும், ஆகவே இன்னொருத்தர் போட்டு விடுவாங்க என்பதல்ல அர்த்தம். இதை பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது. வயசாகும் போது கை கால் மரத்துக்கும், கால் வராது, ஒருவேளை பேரலைக்ஸ் வந்துடும், அல்லது பெட்ல இருப்போம். ஸோ நம்மளை யாரோ ஒருத்தர் கேர் பண்ணுவாங்க, கையை தூக்கி அவங்க போட்டு விடுவாங்க துணி என்பது போல தெரிகிறது இல்லையா? ஆனா அதை சொல்லலை ஆண்டவர். அது எப்பொழுது தெரிகிறது என்றால் அடுத்த வசனத்தை சொல்றாரு, இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படிக்கு இப்படி சொன்னார். ஆக உன் இஷ்டம் போல நீ நடந்துட்டு இருந்த இவ்வளவு நாள், இப்பொழுது நீ என்னை பின்பற்றி வருவாயானால் உன்னுடைய வாழ்க்கை எளிதா இருக்காது. நீ உனக்கு விருப்பமில்லாத ஒரு மரணத்தை அடைவாய், அதாவது உன் விருப்பத்திற்கு எதிரான ஒரு மரணத்தை அடைவாய். நீ உன் மரணத்தினாலே கடவுளை மகிமைப்படுத்துவாய், அதுதான் உனக்கு நடக்கும் என்று சொல்லிவிட்டு என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். இப்பொழுது அவன் இயேசுவை பின்பற்றுகிறான், நோக்கத்தோடு, லட்சியத்தோடு. அவனுக்கு இப்பொழுது தெரியும் தான் என்ன செய்ய போகிறேன், எங்கே போகிறேன், தனக்கு என்ன சம்பவிக்கும் ஃபியூச்சர்ல. எவ்ரிதிங் he knows. After knowing this all things, he started to follow Jesus. That is a significant here. ஆகவே பிரியமானவர்களே, that's very important. அவனுக்கு முதலாவது ஏன் அழைக்கப்பட்டான்? ஒரு ஆர்வம், மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன், மனுஷனை பிடிக்கிற என்னன்னே தெரியாம தான் வந்திருப்பாரு. மனுஷனை ஒருத்தரையும் பிடிக்கவும் இல்லை, ஏனென்றால் இவர் போய் பெருசா எந்த பிரசங்கமும் பண்ணிடல அது வரைக்கும். ஆகவே இட் நாட் ஹேப்பன், பட் he was trained. அதை அவர் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. இங்கே அவனை பள்ளத்திலிருந்து தூக்கி எடுத்தாகிவிட்டது, அவனை சரியான முறையில் வடிவமைத்தாகிவிட்டது, அவனுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி ஆகிவிட்டது. எல்லாவற்றையும் சொல்லிவிட்ட பின்பு என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ என்று இப்பொழுது சொன்னவுடன் he understand everything. யோவான் 13:36 இதிலே இயேசு சொல்லுகிறார், சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்திற்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, ஆனால் பிற்பாடு என் பின்னே வருவாய். இப்போ நீ என் பின்னே வர முடியாது, வரக்கூடாது. இதை நான் யூதர்கள்ட்ட சொன்னேன், இப்பொழுது உங்கள்கிட்டையும் சொல்றேன், நீங்க வர முடியாது. ஏன் இப்போ வர முடியாது? பிகாஸ் யூ ஆர் நாட் broken, பிகாஸ் யூ ஆர் நாட் கம்மிங் டு த பிளேஸ் வேர் யூ ஆர் ஜீரோ, பிகாஸ் யூ ஆர் ஸ்டில் ப்ரவுட் அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்ட் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ட். யூ cannot come where I am going, because I am going to Father. நான் என் பிதாவினிடத்தில் போகிறேன். நீங்கள் அங்கு வர முடியாது, இந்த மாதிரி வரவே முடியாது. ஏனென்றால் பிதாவுக்கும் மனிதனுக்கு இடையில சமாதானம் இல்லை. பட் பின்னாளில் வருவாய். எப்படி இதை சொல்றாரு? சொல்லிவிட்டு அவர் சிலுவைக்கு போறாரு, சிலுவைக்கு போயிட்டு உயிரோடு எழுறாரு. தென் இந்த சாப்டர் வருது. இந்த சாப்டர்ல எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். 2 பேதுரு 1:13 தமிழில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி, அவர் யோவான் 21 எழுதினதை இங்க நினைவு கூர்றாரு. நான் எனக்கு விருப்பம் இல்லாமல் இந்த கூடாரத்தை விட்டு, அதாவது கடவுள் சொன்னபடி நான் பாடுபட்டு மரிப்பேன் என்பதை சொன்னது போலவே சீக்கிரத்தில் எனக்கு நேரிடும் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று இப்பொழுது சொல்லுகிறார். This word is actually Jesus foretold to him. அவரை சிலுவையில் அறைவதற்கு கொண்டு போன போது அவர் he himself requested them. என்னன்னு? என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள். என் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டது போலவே நான் அப்படியே சிலுவையில் அறையப்பட தகுதியற்றவன். I am unworthy to hang like my Lord. ஸோ என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று கேட்டு அவனை தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். இதற்கு அவன் ஆயத்தமானது
இந்த யோவான் 21ஆம் அதிகாரத்தினுடைய 2 காரியங்களின் வழியா தான். ஒன்று, இயேசு இல்லாமல் அவன் ஜீரோ. அதே வகையில இயேசுவும் அவனுக்கு அவன் ஜீரோவுக்கு வராம ஒன்று செய்து விட மாட்டார் என்பது. இரண்டாவது, கடவுள் மீது, இயேசுவின் மீது தியாகமுள்ள அல்லது நிபந்தனைகள் அற்ற, எதிர்பார்ப்புகள் இல்லாத, சுயநலம் இல்லாத ஒரு அன்பு, முழு இருதயத்தோடு. உபாகமம் 6ஆம் அதிகாரம் சொல்லுது, 5ஆம் வசனம், உன் கடவுளாகிய கர்த்தர் மீது உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது அவர்களுக்கு அங்கேயே கொடுத்த கட்டளை. ஏன் என்றால், கடவுள் அவ்விதமான அன்பை அந்த மக்கள் மீது காட்டுகிறார். அந்த அன்பு, இந்த அன்பை தான் இயேசு இவர்கள் மீது காட்டி 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 வளர்த்தார். இந்த 3 ஆண்டுகள்ல நீங்க வேதத்தை வாசிக்கும் போது யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து யோவான் 18ஆம் அதிகாரம் வரைக்குமான இந்த அதிகாரங்கள் இருக்குல்ல, இவைகள் எல்லாம் ஒரு இரவில் நடந்த உபதேசம். 13ல அவர்கள் ராபோஜனம் சாப்பிடுறாங்க. இயேசு தன்னுடைய அறையை கட்டி கொண்டு அவர்கள் கால்களை கழுவுகிறார். யூதாஸ் காட்டி கொடுக்க புறப்படுகிறான். 13ஆம் அதிகாரத்தில் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க படிச்சு பாருங்க. அப்போதிலிருந்து அவர் ஒரு இரவில் ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour to 2 hours டைம்ல அவர்கள் கற்றுக் கொடுத்து தான் அது. 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரத்தினுடைய ஜெபம் எல்லாமே. இவ்வளவும் ஜஸ்ட் 1 or 2 hours அவர் அவங்களுக்கு அந்த கடைசி இரவில் சொல்லிக் கொடுத்த காரியம். அந்த கடைசி ஒரு இரவில் அவர் சொல்லிக் கொடுத்த காரியங்களை நீங்க நல்லா கூர்ந்து படிங்க. அன்பு, 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 அன்பு. பிதா என் மீது அன்பா இருக்கிறார், நான் உங்கள் மீது அன்பா இருக்கிறேன். ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளு. அன்பா இருந்தால் என் கற்பனை கை கொள்ளு. இந்த அதிகாரங்கள்ல அதிகமா எழுதப்பட்டிருப்பது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. 15:5. என்னை இல்லாமல், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆக உங்களால் ஒன்று செய்ய முடியாது நான் இல்லாம என்பதையும், அன்பு கூறுங்கள், நான் அன்பு கூறுகிறேன், அன்பு கூறுவதா இருந்தால் கீழ்ப்படியுங்கள், கற்பனைகளின்படி செய்யுங்கள் என்று, இதை தான் கடைசியா அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பு அவர்களுக்கு சொன்னதே. புது உடன்படிக்கை அன்பில் தான் எழுதப்பட்டிருக்குது. பிதா மனிதர்கள் மீது காட்டின அன்பிலே, இயேசு நம் மீது காட்டின அன்பிலே, அந்த அன்பை நாம் அவருக்கு செலுத்த வேண்டும். அதே வண்ணமாக பிழையோ அன்பு இல்லை, அகாபை அன்பு. அதை பேதுருவுக்கு அங்கே கற்றுக் கொடுத்தார். He showed that love. அடுத்த ஏறக்குறைய 25 ஆண்டுகள்ல அல்லது 30 ஆண்டுகள்ல அவர் தலைகீழ சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். அவரே ரிக்வெஸ்ட் பண்ணது. சிலுவையில் அறைய கொண்டு போகும்போது, இல்லை, என்னை தலைகீழ அறையுங்கள் என்று சொல்லி. That is the love he showed for Lord. இது எப்படி நடந்தது? இந்த செய்தியில் அவன் உணர்ந்து கொண்டான். இயேசு இல்லாமல் I am nothing என்றும், அதே போல கடவுள் என் மீது காட்டின அன்புக்கு நான் அவர் மீது அன்பு காட்ட வேண்டும் என்றும். இந்த 2 காரியங்கள் அவன் வாழ்க்கையை மாற்றினது. அந்த 2 காரியங்களையும் நாம் ஒவ்வொருவரும், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள் எடுத்து, அது உங்களுக்குள் சென்று சரியான ஒரு எக்ஸ்ரே ஒளிக்கதிர்கள் அல்லது எம்ஆர்ஐ ஒளிக்கதிர்களை போல அது ஒரு படம் பிடித்து காட்டி, உனக்குள் இருக்கிற பெருமை, உனக்குள் இருக்கிற தன்னம்பிக்கை, உனக்குள் இருக்கிறதான செல்ஃப் சஃபிஷியன்ட் அல்லது உனக்குள் இருக்கிறதான பல காரியங்களை காட்டி, நீ இவைகளில் ஜீரோ நிலைக்கு போகாமல் கடவுள் உனக்கு ஒன்றும் செய்துவிட மாட்டார் ஆவிக்குரிய காரியங்களில் என்றும், அதே போல கடவுள் உன் மீது எவ்வளவு அன்பு காட்டியிருக்கிறார் பார் என்று அந்த எக்ஸ்ரே காட்டுகிற போது அதே அன்பை அவருக்கு செலுத்தவும் நீங்கள் கற்றுக்கொண்டால், நீங்கள் ஆயத்தமாயிருந்தால், நீங்கள் அவிதமான பாதைக்கு கடந்து போக உங்களை ஒப்பு கொடுத்தால், பேதுருவுக்கு செய்த அதே நன்மை கடவுள் உங்களுக்கும் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் கடவுள் உங்களை எடுத்து பயன்படுத்துவார் பேதுருவை போலவே. And finally, when you confess like Peter, Lord, I don't know whether I love you, at least pillar your love. I think I love you, but you know everything என்கிற நிலைக்கு நாம் உண்மையிலேயே வந்து கடவுள் அண்டையில் சின்சியரா நிற்கும் போது, then God's love will completely transform you and you will be a useful person for God like Peter. He was not a proud man anymore. He is not going to look anybody down when they failure.
பிகாஸ் he himself a failure. அதனால தான் கடவுள் அவனை நியூமரஸ் டைம் ரிப்பீட்டட்லி allow him to fall. விழுந்து விட விழுந்து விட விழுந்து விட கடவுள் அவனை அனுமதித்தார். அனுமதித்து 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 கடைசியில் கொண்டு வந்து வித்தவுட் ஜீசஸ் he was nothing என்பதை புரிந்து கொண்டார். உங்க வாழ்க்கையில நீங்க அநேக பாவங்கள்ல அடிக்கடி அடிக்கடி விழுந்து கொண்டே இருக்கிறீர்களா? பெருமை, கோபம், எரிச்சல், கசப்பு, மன்னியாமை, மன்னிப்பு கேளாமை, கீழ்ப்படியாமை, அதிகாரத்திற்கு அடங்கி இருக்காமை என பல காரியங்களில அடிக்கடி I tell you, God is actually allowing you to fall frequently, repeatedly. Why? God wanted you to come quickly to zero. You are not coming to zero, so that He let you to fall and realize without Him you cannot overcome any sin. Without Jesus you cannot overcome any sin என்கிற அந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்வதற்காக நமது வாழ்க்கையிலே அநேக பாவங்களில் அடிக்கடி அடிக்கடி நாம் விழுந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் 1000 முறை கூட விழலாம், 100 முறை, 1000 முறை, 1,00,000 முறை கூட விழுந்திருக்கலாம். இது வரைக்கும் இன்னமும் விழக்கூடும். until you come to the place where you are zero without Jesus. Then if you look Jesus like Peter looked on that day and confess like Peter and accept Jesus and show your love completely, அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்க அன்பு அந்த பிள்ளையோ அன்பு. எதிர்பார்ப்புகள் உள்ளது, ஜெபிப்போம், கடவுள் ஆசீர்வதிப்பாரு, ஆகவே நான் சர்ச்சுக்கு வருவேன் என்கிறது போல ஒரு பிள்ளையோ அன்பு. பட் when you come to that level and understand and go to God with the agape love, then your life will be changed like Peter. That is what God wanted in each and every one of you and me and everyone's life. இந்த வசனத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள், உள்வாங்கிக் கொண்டு சிந்தியுங்கள் மேற்கொண்டு, அண்ட் ஒப்புக்கொடுங்கள் கடவுளுக்கு. பிகாஸ் கேட்பது போதாது, செய்ய வேண்டும். அப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவிதமான பாக்கிய நிலையை நாம் அடைய கடவுள் வாஞ்சிக்கிறார். அப்படி அவிதமான நிலையை நோக்கி நடக்க விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் பலனை, கிருபையை, இரக்கத்தை, ஞானத்தை, பரிசுத்த ஆவியின் வல்லமையை, அபிஷேகத்தை தர வாஞ்சிக்கிறார். Take this word. May God bless you.